அன்பு தமிழ் உள்ளங்களே, பிரபஞ்சத்தின் மகத்தான நீதிக்காக தர்மத்தை நிலைநாட்ட இருளை நீக்க ஒளியின் வடிவான முருகப்பெருமான் நிகழ்த்திய ஒரு மாபெரும் போர் சூரசம்ஹாரம். இது வெறும் ஒரு போர்க்கதை அல்ல, நமக்கு தெரியாத எத்தனையோ ஆழமான உண்மைகள், தத்துவங்கள், வாழ்வியல் பாடங்கள் இதனுள் புதைந்துள்ளன. சூரபத்மன் யார்? அவன் ஏன் இத்தனை வரங்களைப் பெற்றான்? முருகப்பெருமான் ஏன் அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டி வந்தது? இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். ஒரு நிமிடம் கூட தவற விடாதீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சூரசம்ஹாரத்தின் உண்மையான நோக்கம் உங்களுக்கு தெளிவாகும். சூரசம்ஹாரம் என்பது ஒரு சாதாரண கதையல்ல. கசீப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர்கள் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன். அவர்கள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடமிருந்து பல வரங்களைப் பெற்றனர். குறிப்பாக சூரபத்மன் ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத பெரும் வரத்தை பெற்றான். இந்த வரம் அவனை ஆணவம் கொள்ள செய்தது. தான் அழிவற்றவன் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டது. வரங்களின் வலிமையால் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் மூவரும் தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினர். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் தங்களின் பதவிகளையும் சக்தியையும் இழந்தனர். பிரபஞ்சத்தில் அதர்மம் தலைதூக்கியது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். ஒரு குழந்தைதான் சூரபத்மனை அழிக்க முடியும் என்பதால் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. பின்னர் பார்வதி தேவியின் அன்பால் அக்குழந்தைகள் ஒன்றிணைந்து ஆறுமுகனாய், ஸ்கந்தனாய், முருகப்பெருமானாய் அவதரித்தார். பின்னர் முருகப்பெருமான் தேவர்களின் துயரை துடைக்க திருச்செந்தூர் கடலோரத்தில் சூரபத்மனுடன் போர் புரிந்தார். தனது சக்திவேலால் சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் அழித்தார். இறுதியாக சூரபத்மன் தனது அகந்தையின் உச்சத்தில் நின்று முருகப்பெருமானின் சக்திவேலால் தாக்கப்பட்டு 2 பாகங்களாக பிளவுபட்டு சேவற்கொடியாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானின் வாகனமாகவும் கொடியாகவும் மாறினான். சூரசம்ஹாரம் என்பது வெறும் ஒரு அசுரனை அழிக்கும் கதை மட்டுமல்ல. இது நம் ஒவ்வொருவரிடமும் உள்ள அகந்தையாகிய சூரனை, ஆணவமாகிய சிங்கமுகனை, அறியாமையாகிய தாரகாசுரனை ஞானமாகிய முருகப்பெருமான் தன் சக்திவேலால் அழித்து நம்மை நன்மைக்கு உட்படுத்துவதை குறிக்கிறது. சூரபத்மன் பக்தியால் வரங்கள் பெற்றாலும் ஆணவத்தால் அழிந்தான். இது நம் வாழ்வில் ஆணவத்தை தவிர்த்து முருகப்பெருமானின் ஞான ஒளியை நாட வேண்டும் என்ற தத்துவத்தை போதிக்கிறது. அன்பர்களே, சூரசம்ஹாரத்தின் இந்த ஆழமான உண்மைகள் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.